வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம திரு கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன், மட்டன், ப்ரான், ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நான்வெஜ் ஐட்டம் செய்யும் போது நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் கீரைன்னு சொல்லி பாருங்கள், மாறிடும், முகமே மாறிடும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாலக்கீரை சப்பாத்தி. பாலக் சப்பாத்தி ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போது பாலக்கீரை. இப்போ இந்த பாலக்கீரையில் பூச்சி, அப்புறமா குட்டி குட்டியாக இந்த சிலந்தி பூச்சியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம போய் அலசிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு முதல்ல பாலக்கீரையை வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி கிள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஆயிரத்துக்கு வந்து முதல்ல பின்னாடி திருப்பி 2 பக்கம் மடித்து நிதானமாக அந்த இலையை மட்டும் நம்ம எடுத்து தனியாக எடுத்து போட்டுக்கலாம். காம்பு போட்டோம் அப்படின்னா காம்பு வந்து கொஞ்சம் பசை மாதிரி இருக்கும், அதனால் காம்பு நமக்கு வேண்டாம். அவ்வளோதாங்க, இப்படி தான் கிள்ளணும். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், அலசிடலாம், டஸ்டெல்லாம் போக. நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். இலையில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிடணும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகணும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இப்போது அதிகமாக வந்து இது கொதிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இலை வந்து தண்ணிக்குள்ளே போய் கொஞ்சம் சுருங்குற மாதிரி ஆன உடனே நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிடணும். ஸ்பினாச்சில் வந்து இதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இந்த கீரையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. இதில் அயன் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ரிச் இன் விட்டமின் சி இருக்குது. அப்புறம் இட் ஆல்சோ ஃபைட் கேன்சர் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீரை இது. அடுத்தது பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க, ரத்த சோகையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்ணிக்குள்ளே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாம். கீரையை மட்டும் எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை தட்டுலேயோ வச்சுட்டு அதை ஆற விட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கூட, நீங்கள் உப்பு போட்டு கூட கொஞ்சம் சூப்பு மாதிரி குடிச்சிடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் அந்த வெறும் இலைகளை மட்டும் எடுத்து தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், மீதி அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியில் கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போட்டு சூப்பாக குடிச்சிக்கலாம். அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. இப்போ நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு, அப்படியே சூடாக போடாமல் ஆற வச்சுட்டு இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் அதை வந்து இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். கலர் பாருங்கள், நல்ல அழகாக க்ரீன் கலர் இருக்குது. அந்த பாலக்கீரையோட க்ரீன் கலர் வரணும். இப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக பச்சையாக நமக்கு கிடச்சிருச்சு அந்த சாஸு. பேனில் ரொம்ப அதிக நேரம் நீங்கள் கீரையை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த பச்சை கலர் கிடைக்காது. அடுத்தது நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கப்பு கோதுமை மாவில் வந்து நான் சால்ட்டும் சுகரும் ஆட் பண்ண போகிறேன். சால்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுகர் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அடுத்தது இப்போ நமக்கு இந்த தண்ணி கிடச்சிருக்கு இல்லைங்களா, பாலக்கீரையை வடித்து வச்ச தண்ணி, அந்த தண்ணியை போட்டு இப்போ நம்ம இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. மொத்தமாக ஒரேடியாக விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கணும். மெல்ல மெல்ல கூப்பிட்டு அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு பச்சை கலரில் வரும். நல்லா அழுத்தி பிசையுங்க. இதோட ரெண்டு ட்ராப் கூட நீங்கள் எண்ணெய் விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ அழகான கலரில் வந்துருக்கு பாருங்கள் மாவு. இப்போ நல்ல பதத்தில் வந்துட்டே இருக்குது மாவு. நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அழுத்தி பார்த்தோன்னா மாவு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். அப்படி வரும்போது நம்ம நிப்பாட்டிடலாம். பிசைஞ்சு முடித்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அழுத்தி விட்டால் இதுதான் சரியான பதம். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்திக்கு எப்பவும் போல் செய்கிற மாதிரி தான். இப்போ நல்லா எடுத்து உருண்டை பிடிச்சி நல்லா வந்து பால் மாதிரி ஆக்கிடலாம். பாருங்க, நல்லா உருண்டை பிடிச்சி முதல்ல வச்சுப்போம். பாருங்கள் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஒரு 11-12 சப்பாத்தி வந்தது. இப்போ நல்லா திரட்டி எப்பவும் போல் மாவில் பரட்டி சப்பாத்தி போட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் மெதுவாக அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறமா எல்லா சைடுமே நல்லா பரட்டி சப்பாத்தியை திரட்டி விடுங்க. மாவை வந்து டஸ்ட் பண்ணி நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஹெல்த்தி டிஷ்ஷு. நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நல்லா திரட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் திரட்டி எடுத்துக்கணும். மாவை டஸ்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நல்லா அழகாக எடுத்துக்கணும். ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனில் போயிட்டு தவாவை போட்டு தவா ஹீட் ஆன உடனே சப்பாத்தியை போட்டுருவோம். உடனே எடுத்துடாதீங்க, நமக்கு வந்து பபிள்ஸ் வரும் பாருங்கள். நல்லா அடி ஃபுல்லாக வெந்து அங்கங்கே வரும்.
அதுக்கப்புறமா தான் நம்ம அதை திருப்பி விட்டு எண்ணெய் போடணும். பாருங்கள், நல்லா அடியில் வெந்துடுச்சு, நமக்கு தெரியுது நல்லா. இப்போ நம்ம எண்ணெயை போட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள். நான் வந்து நெய் சேர்த்துக்கல, நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட நெய் இருந்தால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக கமகமன்னு இருக்கும். சூடாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்ததுனா தான் நம்மளோட மாவு பிசைஞ்ச விதம் கரெக்டுன்னு அர்த்தம். நல்லா வேக விடுங்க. சிம்லே வச்சு கூட நல்லா வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இது வந்து இந்த சப்பாத்தி பாலக் சப்பாத்தியோடு வந்து கொத்தமல்லி சட்னி தாங்க செஞ்சுருக்கேன் நான். கொத்தமல்லி சட்னி வந்து இந்த சட்னியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சப்பாத்திக்கு இந்த சட்னியை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது பாலக் சப்பாத்தியும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே கிடைக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.